வல் ஆயிலுல் முஸ்தக்பிர். மூன்றாவதாக சொன்னார்கள், ஏழையாக இருந்தும் அகம்பாகம் பிடித்தவன். ஏழையாகத்தான் இருப்பான், அகம்பாவம் பிடிச்சவனா இருப்பான். சொல்லுவோம் இல்லையா, எங்கட பாசையில விரலுக்கு ஏத்த வீக்கம் இருக்கணும். எங்கட சின்னி விரல் அது கொஞ்சம் மெலிஞ்சு சிறுசா தான் இருக்குது. இந்த சின்னி விரல் கொஞ்சம் வீங்கி பெருசா இருந்தா அழகா இருக்குமா? இருக்காது. ஏழைகளா இருப்பாங்க, தங்குறதுக்கு வீடு இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, உடுக்கிறதுக்கு ஆடை இல்ல. ஆனா 4 பேரோட சேர்ந்தால் அவரை விட்டா ஆளும் இல்ல. இந்த ஊருக்குள்ள நான் யார் தெரியுமா? எங்கட பரம்பரை யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? என் சொத்து செல்வம் எப்படி தெரியும்? ஒன்றுமே இருக்காது, எல்லாம் ஜீரோ. ஆனால் சமூகத்துக்கு மத்தியில், மக்களுக்கு மத்தியில் அகம்பாவம் பிடித்தவனாக, கர்வம் பிடித்தவனாக, என்ன விட்டா ஆள் இல்லை என்ற மாதிரி நடித்துக் கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிப்பட்டவருடைய முகத்தையும் நாளை மறுமையில அல்லாஹ் பார்க்க மாட்டான். நான் ஏழப்பா, அல்லாஹ் என்ன ஏழையாத்தான் படைச்சிருக்கிறான். இந்த உலகத்துல பாருங்க, ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருக்கிறான். சிலர்களை வெள்ளையர்களாக படைச்சிருக்கிறான், சிலர்களை கருப்பர்களாக படைச்சிருக்கிறான், சிலர்களை உயரமுள்ளவர்களாக படைச்சிருக்கிறான், சிலர்களை கட்டையர்களாக படைச்சிருக்கிறான், சிலர்களை மெலிந்தவர்களாக படைச்சிருக்கிறான், இன்னும் சிலர்களை கொளுத்தவர்களாக படைச்சிருக்கிறான், இன்னும் சிலர்கள் பணக்காரர்களாக, ஏழைகளாக, படித்தவர்களாக, பாமரர்களாக அல்லாஹ் இந்த உலகத்தில் அப்படிதான் படைச்சிருக்கிறான். இது இறைவனுடைய விதி, இது இறைவனுடைய ஏற்பாடு. இதை நானும் நீங்களும் நம்பணும். அல்லாஹ் என்ன ஏழையா படைச்சிருக்கிறான், பணக்காரனா படைச்சல்லையே அப்படின்னு அல்லாஹ்வை குறைகான ஏலா. அல்லாஹ் என்ன கொளுத்தவனாக படைச்சிருக்கிறான், மெலிஞ்சவனா படைச்சா நல்லா இருக்குமே. அல்லாஹ் என்ன மெலிந்தவனாகத்தான் படைத்திருக்கிறான், கொஞ்சம் கொளுத்து உடம்பு நல்லா வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படி நம்ம கற்பனை பண்ண இயலாது. அப்படி என்றால் இந்த உலகம் இயங்காது. இன்னைக்கு பாருங்க, எல்லாருக்கும் ஆசை பணக்காரன் ஆகணும், அப்படித்தானே? உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்களேன், வீட்டில் ஒரு வாகனம் இருக்கணும், பாப்பட கையில கொஞ்சம் பணம் இருக்கணும், வீடு கொஞ்சம் அழகா இருக்கணும், அப்படித்தான் எல்லாருக்கும் ஆசை. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்றவங்க எல்லாருமே பணக்காரர்களாக இருந்தால் அவர்களுடைய வேலைகளை செய்வது யார்? ஒருத்தர் தோட்டத்தை கொஞ்சம் கொத்தோணும், ஒருத்தர் ஃபேக்டரியில வேலைக்கு செய்யணும், ஒருத்தர் உப்பளத்துல வேலை செய்யணும். எல்லாரும் பணக்காரனா இருந்தால் யார் அந்த வேலைக்கு போறது? போவோமா? போக தேவையில்லை. ஏன்? பணத்தினுடைய தேவை இல்லை. அல்லாஹ் பாருங்க எவ்வளவு நீதியாளன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படைச்சிருக்கான். சிலர்களை பணக்காரனா படைச்சு இன்னும் சிலர்களை ஏழையா படைச்சிருக்கிறான். இவனுடைய தேவையை அவரிடத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகாக என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறார். இதை வச்சுக்கொண்டு நம்ம பெருமை பாராட்டி அகம்பாவம் பிடித்து அல்லாஹ்வை குறை கண்டவர்களாக இந்த சமுதாயத்திலும் சமூகத்திலும் நானும் நீங்களும் வாழுவோம் என்று சொன்னால் நாளை மறுமையில அல்லாஹ் எங்களை பார்க்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரிகளை